வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை உருவாக்கிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 24வது பேட்டர்னை வச்சு எப்படி கோலம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, அதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன். அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்துக்கு போவோம். 63 பேட்டர்னில் 24வது பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வச்சு இன்றைக்கி போட போகிறோம். இது எஃப் ரீ பேட்டர்ன். இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரீ பேட்டர்னில் இந்த எக்ஸ்ட்ரா 3 டாட்ஸ் வச்சு இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் வருது. அப்புறம் இது இ பேட்டர்ன். ச பேட்டர்னில் இந்த 3 புள்ளியும் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல 2 இடத்துலையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் வரும். அடுத்ததாக பேட்டர்ன் ஜி பேட்டர்னில் இந்த 3 புள்ளியும் தனித்தனியாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் இந்த பேட்டர்ன் வரும். இதனால் இது 3 பேசிக் பேட்டர்ன்லேருந்து இந்த 3 புள்ளி 3 வருஷ பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரியும், இது சிமெட்ரி இல்லாத பேட்டர்ன். இது எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு சிமெட்ரி வரலை. அதனால் இதை தனி கோலமாக போட வேண்டாம். இது எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணி சிமெட்ரிக்கல் கோலமாக மாற்றி அப்புறமா போடணும். இன்றைக்கி இந்த கோலத்தை சிமெட்ரிக்கல் கோலமாக எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன். இது 7 புள்ளியில் வர கோலம். இது 2 சைட் சிமெட்ரியாக வருது பாருங்கள். 7 5 3 1 அந்த மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டு இந்த பேட்டர்னை இந்த ஒரு சைடாக போடுவோம். இது சிமெட்ரிக்கலாக வரத்துக்காக இந்த இடத்துட்ட F2 பேட்டர்ன், அதாவது ரீ பேட்டர்னில் 2வது இந்த பேட்டர்னை இந்த சைட் போடுவோம். இப்போ இந்த 2 பேட்டர்னையும் இந்த இடத்துல ஜாயின் கொடுப்போம். இப்போ சிமெட்ரிக்கலாக வந்துடுச்சு. இனிமேல் எக்ஸ்ட்ரா டாட்ஸை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்ப்போம். மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி டிசைன் போடுவோம். இந்த 2 புள்ளியும் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இந்த டிசைனை சென்டரில் ஜாயின் கொடுப்போம். இதுவும் ஒரு கோலம்தான், இப்படியே கூட விடலாம். நான் இன்னும் ஒரு ஜாயின் கொடுக்குறேன். இது 2ஐயும் இதை மாதிரி ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஜாயின் பண்ணதெல்லாம் சேர்த்து பெண்ணால் போட்டு வருவோம். ஆரம்பித்த இடத்துலேயே முடிகிற ஒரு கோட்டு கோலம் பிரம்மமுடி கோலமாக வருது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது சிமெட்ரி இல்லாத பேட்டர்ன். இதை 2 சைட் சிமெட்ரி கோலமாக நம்ம மாற்றி போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் நீங்கள் போடணுன்னு கட்டாயம் கிடையாது. உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போடலாம். 6.6 வருஷ கோலமாக போடலாம், 7.7 வருஷ கோலமாக போடலாம், அல்லது ஜாயின்ஸை கூட நீங்கள் வேறு மாதிரி மாற்றி போடலாம். அடுத்த கிளாஸில் 25வது பேட்டர்னோட பார்ப்போம். வணக்கம்.